ஹே ஆல், சோஷியல் மீடியாவில் டெய்லி யாராவது சொல்கிறாங்க இது மஸ்ட் பை, இது லைஃப் சேஞ்ச் பண்ணும், லிங்க் இன் பயோ. ஆனால் யாராவது உங்களுக்கு சொன்னாங்களா இது உனக்கு தேவையா இல்லையான்னு சொல்லிட்டு? நான் இப்போ மந்த்லி ட்ரெண்ட் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டேன். ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும், ஆனால் நம்ம சேவிங்ஸ் போய் திரும்பி வராதில்ல. இப்போ ரிப்பீட் அவுட்ஃபிட் பண்ணுறேன், கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறேன். அதுவும் ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து அலப்பிக்கு போயிருந்தப்போ என்னோட ஹனிமூனுக்கு போட்ட அதே ட்ரெஸ்ஸை என்னோட பையனோட இப்போது 4th மந்த் ஃபோட்டோ ஷூட்டுக்கும் அதையே நான் வந்து போட்டிருந்தேன். ஐம் வெரி கான்ஃபிடென்ட். அதை நான் வந்து இன்ஸ்டாவில் போஸ்ட்டும் போட்டிருக்கேன். ஸ்கின் கேரை பார்த்த வரைக்கும் 10 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் தான் க்ளோ வரும்னு இல்லை. ஆல்ரெடி போன வீடியோவில் வந்துட்டு ஒரே பையில எப்படி என்னோட பூரா திங்ஸையும் அடைச்சி வச்சிருக்கேன்னு நான் சொல்லியிருந்தேன். கிளென்சர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் போதும். ஸ்கின் கேரும் ஹாப்பியாக பண்ணலாம். வேலட்டும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும், நிறையா செலவும் ஆகாது. இன்னொன்று வந்து க்யூட் கிச்சன் கேஜெட்ஸை இன்ஸ்டாகிராமில் பார்த்த க்யூட் சாப்பர் ஸ்லைஸ் எல்லாம் ஃபஸ்ட் வீக் மட்டும் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கபோர்டில் பெர்மனெண்ட்டாக ஸ்டே பண்ண வச்சுருவோம். ஸோ அதுவுமே வேஸ்ட் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. யோசிச்சு பாருங்கள். ஆஃபர்னு வாங்குறது, பை 2 get 1 ஃப்ரீ. பை எனக்கு ஒன்று, ஆனால் கெட்டு உனக்கு ஒன்று. அமௌண்ட் அவங்களுக்கு டபுளாக போகும். பை எனக்கு ஒன்று கூட தேவையில்லைன்னா ஆஃபர் சேவ் பண்ண மட்டும் எதுக்காக நம்ம வாங்கணும்? செல்ஃப் கண்ட்ரோலை தான் நம்ம பண்ணணும். தேவையில்லாமல் அதை வந்து வாங்கி நம்ம வேஸ்ட்டாக அதை வந்து வீட்டில் அடைச்சி வச்சுருக்கக்கூடாது. இன்ஃப்ளூயன்சஸ் மஸ்ட் ஹேவ் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ யூஸ் பண்ணதை பார்த்தா நமக்கும் அது யூஸ் பண்ணலாமே, நமக்கும் அது இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் வரத்தான் செய்யும். ஆனால் அவங்களோட லைஃப்பும் நம்மளோட லைஃப்பும் ஒன்றா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பைக்கர் வந்து நிறைய க்ளவுஸ் எக்யூப்மெண்ட்ஸு, ட்ராவல் பண்ணுறதுக்கான இதெல்லாம் நிறைய வச்சுருந்தார் அப்படின்னா அது நமக்கு எப்படிங்க தேவையாகும்? ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஓட்டுறவங்களா இருந்தால் கூட அந்த மேப் மாட்டுறதுக்கான ஒரு ஃபேன்சியான மொபைல் ஸ்டாண்ட் தேவைப்படலாம். அதை நம்ம வாங்கி வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த மாதிரிலாம் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதே மாதிரி மணி ஆங்கிளில் யோசிச்சு பார்த்தோன்னா, நான் அன்னெசரியாக ஸ்பெண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும். நான் போராக ஃபீல் பண்ணலை, ஆக்சுவலாக பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். சேவிங் மணினா ஏர்னிங் ஜாஸ்தி இல்லை, ஸ்பெண்டிங் கண்ட்ரோல் பண்ணுறது தாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா, இதெல்லாம் இன்ஃப்ளூயன்சிங் ஆனால் மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியும். நீங்கள் வந்து வெளியில் போகிறதா இருக்கட்டும், சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், ரோட்டில் போகும்போது இருக்கட்டும், தெருவில் இருக்கிற பேனரு, ரேடியோ ஜாக்கி எல்லாத்துலேயும் இதை வாங்குங்க, அதை வாங்குங்க, ஆடியோ ஆஃபர், அப்படி இப்படின்னு பயங்கரமாக நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. பட் நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, வாங்குறதுக்கு முன்னாடி, நெக்ஸ்ட் டைம் ஏதாவது பை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொஷின் வந்து கேட்டு பாருங்கள். எனக்கு இது தேவையா? என் லைஃப்க்கு இது தேவையா? இல்லைனா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே நான் எதுவும் அதை பற்றி சொல்ல தேவையில்ல, நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. பை த வே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நான் சொல்ல வந்தது ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லிட்டேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு திங்க் அபவுட் வாட் யூ வாண்ட் இன் லைஃப். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோ அபவுட் மினிமலிசம் அண்ட் மாம் ஜர்னி. திஸ் இஸ் மீ, தாரா.